அவரு பாவங்க அவருடைய தனிப்பட்ட இது எல்லா டிவிலையும் ப்ரீ ரெக்கார்டட் மாதிரி இதையே தான் பேசிட்டு இருக்காரு. தினகரன் ஒரு தனி கட்சி நடத்துறாரு. அவர் நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நான் பேசுறதுனால தானே எடப்பாடி தோத்துக்கிட்டே இருக்காரு, உங்க அணி தோத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நான் வெறும் பேசுறேன், நாட்டு மக்கள் என் கருத்தை ஏத்துக்கிறாங்க, உங்களை தோக்கடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை குறுக்க பேசுறேன்னா இல்ல நீங்க சொன்னதுனால சொல்றேன். பேசி முடிச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசுறேன். சரி சரி, மகிழ்ச்சி. அதே மாதிரி தேசிய ஜனநாயக ஏங்க அப்புறம் நீங்களே பேசுங்க. பேசல அவரே பேச சொல்லுங்க ராஜா. இதே தொந்தரவா போச்சு நமக்கு. இல்ல மணிகண்டன் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் அவர் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அமாவாசை எண்ணிட்டு இருக்கல, அம்மா ஆசையை எண்ணிட்டு இருக்கார். அம்மா ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அம்மா ஆசையை தான் அவர் எண்ணிட்டு இருக்கிறாருங்க. பிரியன் சொன்னார் நான் எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேங்க, நான் மும்மத கடவுள்கள் மசூதிலையும் சர்ச்சிலையும் கோயிலையும் சத்தியம் பண்றேன். தமிழக அரசியல்ல மதவழி சிறுபான்மையினரை சேர்ந்த ஒருவர் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய பிரபலமான ஒருவர் அரசியல் தலைவரா விஜய் மாதிரி யாரும் உருவானதில்லை. ஆகவே திமுகவுக்கு கொத்தா போயிட்டு இருந்த அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் மதவழி சிறுபான்மையினரான விஜய்க்கு போகும்னு நான் 3 இதுலயும் சத்தியம் பண்றேன். அதே மாதிரி தன் நலத்திட்டங்கள் ஓட்டெல்லாம் திமுக கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயா, ஒரு 1 கோடி மகளிருக்கு மகளிர் உதவித்தொகையே கொடுக்காம நீ ஓட்டு கேட்கிறப்ப தகுதி பார்க்கல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பார்த்தியான்னு கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்களே 1 கோடி மக்கள். அவங்களுக்கு சும்மா ஏமாத்துறதுக்கு இப்ப பேரை கொடுங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, அந்த கொந்தளிப்பு பாவம் அவருக்கு தெரியுங்களா? நான் இது பல தடவை சொல்லியாச்சுங்க. நடப்பது சட்டமன்ற தேர்தல் டீலிமிட்டேஷனு, மாநில சுயாட்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2024 முடிஞ்சு போச்சு. 2029 வேணா பேசலாம். இப்ப ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா, இதை திசை திருப்பறதுக்கு எதிர்ப்பு சுனாமி அடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் என்ன ஒரே ஸ்டீரியோபோனிக்ல என்ன பேசுறாங்கன்னா, மாநில சுயாட்சி, டீலிமிட்டேஷனு, இருமொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை பாத்தியா அப்படின்னு. நான் தான் நம்ம இவர் அடிக்கடி சொல்லுவார், ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. ஆப்பிளுக்கு முடிஞ்சு போச்சு, நாட்டு மக்கள் மோடி வேணும்னாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வேண்டானாங்க. இப்ப நடக்க போறது ஆரஞ்சுக்கான தேர்தல். ஆரஞ்சுங்கிறது எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கிறது திசை திருப்பறதுக்கு. 2029 இந்த கதையை சொல்லுங்க. இவங்க கொள்கையா வக்பு வாரியத்தை இங்க எதுக்குது கம்யூனிஸ்ட் கட்சி, ஆனா வக்பு சட்டத்தை பினராயி விஜய் கொண்டு வந்துட்டாரு. இடபிள்யூஎஸ்ல உங்க கொள்கை என்ன, திமுக கொள்கை என்ன? ஒரு கொள்கை இல்ல, கொள்ளு பயிர் இல்ல. நீங்க ஒரே ஒற்றை புள்ளி மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல நீங்க ஒண்ணு சேர்றீங்க. திராவிட மாடல் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில பாஜக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே சேரப்போகுது. சிம்பிள் கணக்கு சொல்றேங்க. அதிமுகவுக்கு 22% இல்ல 25% வச்சுக்கங்க சட்டமன்ற தேர்தல். அந்த கணக்குல எக்ஸ்பர்ட் இருக்காரு, ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. 22 25 அவர் இருக்கட்டுங்க, அவர் சொல்லட்டும். ஒண்ணு இல்ல, போன தடவை வாங்கினது 22, இது சட்டமன்ற தேர்தல்னால ஒரு 25 வரும். பிஜேபிக்கு 5 வச்சுக்கோங்க, பாமக ஒரு 5 வச்சுக்கோங்க, மற்றவை தினகரனோ மற்ற கிருஷ்ணசாமி மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்களே 5% வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே 40%. இந்த சுனாமி எதிர்ப்பு அலை அதுக்கு 5% வச்சுக்கிட்டீங்கன்னா 45%. ஒருவேளை சின்ன தளபதி வந்தாருன்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்னு. இல்ல நம்ம தமிழ் தேசிய அதிபர் வந்தார், நான் தோல்வி உறுதி. நான் திரும்ப சொல்றேன், பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங் மாதிரி வெளியே இப்படி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பிரியன் அருமையா ஒண்ணு சொன்னாருங்க, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கிற இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாங்கிறாரு. சாதிய கொலை, நேர்மையான அரசு அதிகாரிகள் ஆபீஸ்ல போய் வெட்டி கொள்றது, சமூக ஆர்வலர்களை வெட்டி கொள்றது, விவசாயி மீது குண்டர் சட்டம், கள்ளச்சாராய சாவு, போதை மருந்து நடமாட்டம், கோவை குண்டு வெடிப்பு, இதெல்லாம் தானா நடக்கிறதா? தனி மனித பிரச்சனையா? விவசாயி மீது நீங்க சொல்ற பாசாக்கா கூட குண்டர் சட்டம் போட்டதில்லை. குண்டர் சட்டம் போட்டுட்டு ஒரு கனவு உலகில் வாங்கிட்டு நல்ல கலர் சட்டை போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாரு. 2026 தூக்கி அரபிக்கடலில் எரிய போகிறார்கள் இந்த ஆட்சியை. வெளியில நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா உடனே அரபிக்கடல் ஒருத்தர் வேணாம், இந்து மகா கடல்ல வச்சுக்கலாம், அதுல தூக்கி எரிய போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு செகண்ட் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு, லெனின் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. அது அரபிக்கடல்னு சொன்னார்ல அவர். எப்பயுமே மணிகண்டன் அதிமுக இருக்கிற ஒரு RSS நபர் நான் அறிவேன். அதனால இந்து மகாசமுத்திரத்துக்கு அவர் பிடிக்காது.
இப்படி நீங்க சொன்னா எப்படி நான் அரசியல் நீங்க படுத்தலாம். கம்யூனிஸ்ட்ல இருக்கிற அந்த திமுக பழக்க நபர் தோஷம். நீங்க அதனாலதான் கம்யூனிஸ்ட் பேர்ல இருக்கிற வக்பு திமுக நபர் மாதிரியா நானு வக்பு போர்டு விஷயத்துல இல்ல, கேரளாவை ஒரு பத்தி நிமிஷம், ஒரு லெனின், தவறான அருமையா செய்தி சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். சொல்லப்படுது. லெனின், லெனின், கருத்தியல் வக்பு ரீதியா, போர்டு கருத்தியல் விஷயத்துலயும் ரீதியா ஒரு தவறான நீங்க செய்தி தனிப்பட்ட தாக்குதல் சொல்லப்படுது. சொல்லுங்க. அதை இவரே சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய நாங்க பதில் அளிச்சிருக்கோம். நீங்க கம்யூனிஸ்ட் அங்க பேர்ல இருக்கிற வக்போர்டுடைய திமுக, அந்த போர்டுடைய நீங்க திமுக காலம் அறிவாலயத்தை முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டீங்க நீங்க. அதுக்கான நியமனமே தவிர இந்திய அரசு சொன்ன வக்போர்டு லெனின், திருத்த சட்டத்தை லெனின், அமல்படுத்தல. நீங்க சொல்லுங்க, அவரா வாதத்துக்கு நீங்க சொல்லாதீங்க லெனின், சார். லெனின். சார் இல்ல, இல்ல, இல்ல. சேலம் மணிகண்டன் நீங்க அவர்களே நீங்க உங்ககிட்ட என்ன கேக்குறாரு. ஓலம் இட்டாலும் இந்திய உங்களை கம்யூனிஸ்ட் உடைக்கிறது பேர்ல ரெடியா இருக்கிறோம். நீங்க நீங்க அதனால அந்த கம்யூனிஸ்ட் வேலையே திமுக வேண்டாம். ஏன்னு கேக்குறேன். நீங்க சட்டம் ஒழுங்கு பத்தி சொல்லுவீங்க. அம்மையார் இருந்த நீங்க வீட்டையே வந்து- வீட்டிலேயே படுகொலை நடந்துச்சு. நீங்க கம்யூனிஸ்ட் உங்க சட்டம் பேர்ல ஒழுங்கு திமுகவோட சந்திச்சது தெரியாதா? ஆதரவாளரா இருக்கிறீங்க. நாடே பார்த்தது தெரியாதா? முன்னாள் முதல்வர் அது என்ன ஊர் அது? நீங்க 10 கோடி கொடநாடு. வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து கொடநாட்டுல நடந்த கள்ள கொலைக்கு பணம் யார் தெரியாதா? பொறுப்பு? அப்ப யார் நீங்க 10 ஆட்சி? கோடி 15 உங்க கொடநாடு சொந்த முடிஞ்சா உங்களுடைய கேளுங்க. ஆன்மாவின் கதை வீட்டை கூட விட்டீங்கல்ல. இருக்கு. கொடநாட்டுல உங்களை முடிஞ்சா காப்பாத்த நடவடிக்கை முடியலையே. எடு. அப்ப இந்த என்ன இருக்கு ஸ்டாலின் உங்கள்ட்ட? அரசு கேக்குறேன். எனவே இந்த ஸ்டாலின் அடிப்படைகளை பேச- எல்லாம் ஏங்க, பார்க்கிற பேச போது முக்கியமானது தொட்டுக்காரு. உங்களிடம் கொள்கை பற்றாக்குறை இருக்கிறது. பேச ராஜா, என்ன பேச உங்களிடம் விடுங்க. கூட்டணிக்கான நம்பகத்தன்மை இல்ல. ஒருத்தர் மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா உங்க கட்சியே சிதைந்து போய் கிடக்கு. நெல்லிக்காய் மூட்டை சரி. தச்சு மாதிரி. சரி. ஏன் இவர் போய் டெல்லியில தனியா பாக்குறாரு செங்கோட்டையன்? ராஜா, அதுக்கு என்ன ராஜா, நடவடிக்கை? என்ன பேச தயவு செஞ்சு அவ்வளவு திமுக ஒரே ஒரு ஒருத்தர் வார்த்தை. போயிருந்தா திமுக நான் நடவடிக்கை எடுக்காம முதலமைச்சருக்கு இருக்குமா? நேரடியா கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் இப்படி மரியாதைக்குரிய நடந்திருந்தா முதலமைச்சருக்கு விட்டுருப்போமா? நேரடியா ஒரு அப்ப அதிமுக என்ன சார், நிலையில எனக்கு பேச இருக்கு? அளவு பண்ண சொல்லுங்க சார். எனவே நீங்க நீங்க அடுத்த சொல்லுங்க, ஒரு இருபது பேச அவர் ஒரு கை கேட்டுதான் இருக்காரு. மூணு மரியாதைக்குரிய விரலை தமிழக உங்களை காட்டுது சார். முதலமைச்சருக்கு நேரடியா உங்க நெஞ்ச ஒரு காட்டுது கோரிக்கை சார். வைக்கிறேன். உங்க நெஞ்ச காட்டுது. குற்றவாளி நீங்கன்னு காட்டுது. லெனின், ராஜா, என்ன லெனின், பேச லெனின், சொல்றீங்க? ஒரே ஒரு அவரே செகண்ட், ஒரே ஒரு செகண்ட், அவர் தான் குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு என்ன செகண்ட். காரணம் சொன்னாலும் அந்த ஒரே ஒரு செகண்ட். காரணங்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. லெனின், ஒரே ஒரு செகண்ட். ஏன்னா கடந்த காலங்களில் தமிழக இளைஞர்களுக்கு துரோகம் விளைவித்தீர்கள். தமிழ்நாட்டின் லெனின், நலனுக்கு லெனின், துரோகம் லெனின், விளைவித்தீர்கள். ஒரே ஒரு செகண்ட். அந்த துரோகத்தை நிச்சயமா இந்திய லெனின், தமிழ்நாட்டு நேரம் குறைவா இருக்கு. மாணவர்கள் ஒரே ஒரு இளைஞர்கள் செகண்ட். மணிகண்டன், எந்த மணிகண்டன் காலத்துக்கும் குறுக்கிட்டீங்க. மன்னிக்க சுருக்கமா கேட்டிருங்க உங்க கேள்வியை. யாரு? என்னோட கேள்வி, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றப்ப என்ன சொன்னீங்க? நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? கொடநாடு கொலை வழக்க உடனடியா விசாரிப்போங்கிற. நான் அதிமுக ஆதரவாளர்கள் சவால் விடுக்கிறேன். கொடநாடு கொலை வழக்குல யார் உண்மை குற்றவாளி முடிஞ்சா கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. சரி, பொய் சொல்லி ஓகே, ஆட்சிக்கு ஓகே, வந்தீங்க. ஓகே, ஓகே, ஸ்டாலின் ஓகே, வந்து ஓகே. கம்யூனிஸ்ட் நான் ரவீந்திரன் இருந்த வரணும். ஆதாரங்கள் எல்லாம் உங்க ரைட், ஆட்சி நேரம் குறைவா காலத்துல இருக்கு. காலி ரவீந்திரன் பண்ணிட்டீங்க. சரி, அதனால சரி, சவால் விடுறீங்க. சரி. அதுல இருந்த கொடநாடு பத்தி ஆதாரங்கள் நம்ம நிறைய எல்லாம் பேசியிருக்கோம். வரேன், அன்றைக்கு வரேன், நீங்க ரவீந்திரன் காலி சார். பண்ணிட்டு மணிகண்டன், இன்னைக்கு காவல்துறை மணிகண்டன் திணறிக்கிட்டு சொன்னாரு இருக்கிறப்ப இல்லையா? சவால் 25, விடுறீங்க. 5, நான் 5 கேட்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை எல்லாம் அழித்தவர் யார்? அந்த அந்த சார், வரேன் சார், வரேன் சார், security வரேன். எப்படி கொல்லப்பட்டார்? அப்ப என்ன காவல்துறை அந்த டைரி மெயின்டைன் பண்ணாங்களா? அதெல்லாம் கொடுங்க. ஏங்க, அவருக்கு மேடை பிரசங்கத்தை நிறுத்த என்ன சொல்லுங்க. பேசுறீங்க நீங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.